ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். நம்மளுக்கு சீ ஃபுட் ஐட்டத்திலேயே ப்ரான்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு நானும் உங்களுக்கு ப்ரான் ஃப்ரை தாங்க செஞ்சு காட்ட போறேன். நான் இன்னைக்கு உங்களுக்கு கேஎஃப்சி டைப்ல இந்த ப்ரான் ஃப்ரை செஞ்சு காட்ட போறேன். நம்ம ரெஸ்டாரண்ட் போனா கண்டிப்பா இந்த ப்ரான் ஃப்ரையை வந்து அங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துருப்போம். இதை அதே டேஸ்ட்ல வீட்டில் எப்படி ஈஸியா செய்யலாம்னு நான் இன்னைக்கு உங்களுக்கு செஞ்சு காட்ட போறேன். நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. அப்படியே பக்கத்துல உள்ள ஆல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கிறங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நான் இப்போ இந்த ப்ரான் ஃப்ரை செய்கிறதுக்காக நான் 1 கிலோ அளவு ப்ரான் எடுத்துக்கிறேங்க. இதை நல்லா தோல் உரிச்சிட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நான் கொஞ்சம் பெரிய சைஸ் அளவு ப்ரானை எடுத்துக்கிட்டேங்க. ஏன்னா கேஎஃப்சி டைப்பில் நம்ம ப்ரான் செய்யும்போது கொஞ்சம் பெரிய சைஸாக ப்ரானாக இருந்தால் தாங்க நல்லா இருக்கும். அதனால கொஞ்சம் பெரிய சைஸாகவே பார்த்து எடுத்துக்கிறேங்க. இதோட நான் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டும் சேர்த்துக்கிறேன். கூடவே வந்து ஒரு பாதி எலுமிச்சப்பழத்தையும் நல்லா பிழிஞ்சு விட்டுக்கிறேங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது ஒரு 1/2 மணி நேரம் நல்லாவே ஊறட்டுங்க. இப்போ நம்ம மூடி போட்டு இதை மூடி வச்சிடலாம். ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு நம்ம வந்து பொரிச்சு எடுக்கலாங்க. இப்போ இந்த ப்ரான் ஃப்ரை செய்கிறதுக்காக நம்ம மேல் மாவு ரெடி பண்ணிக்கலாம். நான் 1 கப் அளவு மைதா மாவு எடுத்துக்கிறேன். 1/2 கப் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவு நான் சில்லி பவுடர் எடுத்துக்கிறேங்க. நான் இன்னைக்கு எடுத்துக்கிறது காஷ்மீர் மிளகாத்தூள் தான் எடுத்துருக்கேன். ஏன்னா காஷ்மீர் மிளகாத்தூள் சேர்க்கும் போது நம்ம கலர் எக்ஸ்ட்ரா சேர்க்கணும்னு அவசியமே இல்லைங்க. இதை மட்டும் சேர்த்தாலே நல்ல கோல்டன் கலராக நல்லா ரெட் கலராக நம்ம ப்ரான் இருக்கும். இதோட ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பும் சேர்த்துக்கிறேன். ஏன்னா நம்ம ஏற்கனவே ப்ரான்லேயும் உப்பு சேர்த்துக்கிறோம். ஆனால் பார்த்துக்கிட்டு கம்மியாக சேர்த்துக்கிறோங்க. இதோட நம்ம 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகுத்தூளும் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்மளோட மசாலா பொருட்கள் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆயிடணும். ஒரு பக்கமாக இல்லாமல் நல்லா எல்லா பக்கமும் ஈவனாக மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறோங்க. இப்போ நம்ம மேல் மாவு ரெடி பண்ணிக்கிட்டோம். ஆனால் நம்ம ப்ரான் நல்லா கிறிஸ்பியாக வரணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு 1/2 கப் அளவு தேங்காய் பூ எடுத்துக்கிறேன். 1 கப் அளவு நான் பிரெட் க்ரம்ஸ் எடுத்துக்கிறேங்க. இப்போ இது ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம தேங்காய் பூ இதுக்கு வந்து நான் ஏன் சேர்த்துக்கிறேன்னா, இது பொரிக்கும் போது நல்லா மொறுமொருண்டாகவும் இருக்கும். நல்ல ஒரு காரத்தோட சேர்த்து ஒரு மைல்டு ஸ்வீட்னஸும் இருக்கும். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குங்கிறதுக்காக நான் 1/2 கப் அளவு நான் தேங்காய் பூவும் சேர்த்துக்கிறேன். இப்போ இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருவோம். இப்போ அடுத்ததா நம்ம கோட்டிங் பண்ணுறதுக்காக 2 எக் எடுத்துருக்கேங்க. இதை ஒரு பவுலில் இந்த 2 எக்கையுமே நல்லா உடச்சி ஊற்றிக்கிறேன். நம்ம உடச்சி ஊற்றின எக்கை நல்லாவே பீட் பண்ணி எடுத்துக்கிறோங்க. இப்போ நம்ம ப்ரான் வந்து 1 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சுங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற மேல் மாவு இந்த ப்ரானோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ ப்ரான்லேயே கொஞ்சம் தண்ணி இருக்கனால நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணிலாம் எதுவுமே சேர்க்க வேண்டாங்க. நம்ம மாவை மட்டும் போட்டு நல்லா பிரட்டி விடுங்க. இப்போ இந்த ப்ரானுக்கு தேவையான மாவு நம்ம சேர்த்து இது நல்லாவே பிரட்டி எடுத்துக்கிறோங்க. இப்போ இந்த அளவுக்கு மாவோட அந்த ப்ரான் நல்லா திக்கா பிரட்டி எடுத்துக்கிறோங்க. இப்போ நம்ம பிரட்டி வச்சுக்கிற ப்ரான்லேருந்து ஒரு ப்ரானை எடுத்து நான் எக்கில் நல்லா முக்கிக்கிறேங்க. நல்லா 2 பக்கமே நல்லா முக்கி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற பிரெட் க்ரம்ஸ்லையும் போட்டு நல்லா இந்த பக்கம் அந்த பக்கம் பிரட்டி விடுங்க. எக்ஸஸாக உள்ள க்ரம்ஸை நல்லா தட்டி விட்டுடுங்க. இப்போ இதே மாதிரி நம்ம எல்லா ப்ரானையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கணும். இதே மாதிரி எக்கில் போட்டு அதுக்கப்புறமா நம்ம பிரெட் க்ரம்ஸில் போட்டு இப்படி எல்லா ப்ரானையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ நான் எல்லா ப்ரானையும் நான் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம இதை எண்ணெயில் போட்டு பொரிக்க ஆரம்பிக்கலாம். இப்போ நான் அடுப்பு ஆன் பண்ணி நான் வடசட்டியில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேங்க. எண்ணெய் சூடாகிடுச்சுங்க. நம்ம பிரட்டி வச்சுக்கிற ப்ரானை இந்த எண்ணெயில் ஒன்று ஒன்றா போடுங்க. நம்ம தீயை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கிறோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம். ஏன்னா ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம ப்ரானும் வேகாது, சீக்கிரமாக கருகியும் போயிருங்க. அப்புறம் டேஸ்ட்டே மாறி போயிருங்க. அதனால மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா 2 பக்கமே நல்லா செவக்க விட்டு பிரட்டி போட்டு பொரிச்சு எடுக்கலாம். இப்போ இது ஒரு நல்ல கோல்டன் கலராக ஆகிற வரைக்கும் இதை நல்லா பிரட்டி போட்டு இதை பொரிச்சு எடுக்கலாங்க. இப்போ நான் 2 பக்கமே நல்லா பிரட்டி போட்டு எடுத்துக்கிட்டேன். இப்போ இது நல்லாவே பொரிஞ்சு நம்ம ப்ரானும் வெந்துருச்சு. இப்போ இந்த ஆயிலேருந்து நம்ம ப்ரானை எடுத்துடலாம். இப்போ நம்மளோட ப்ரான் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக கிறிஸ்பியாக நம்ம ரெஸ்டாரண்ட்டில் வாங்கி சாப்பிட்ற அதே கேஎஃப்சி டைப்பில் இன்றைக்கி நம்ம வீட்டில் ஈஸியாக இந்த ப்ரான் ஃப்ரையை ரெடி பண்ணிட்டேங்க. நம்ம ப்ரானுமே நல்லா வெந்து உள்ளே நல்லா சாஃப்டாகவும் வெளியில் நல்லா மொறுண்டு சூப்பராக வந்திருக்குங்க. இன்றைக்கி நான் செஞ்சு காட்டேன் இந்த ப்ரான் ஃப்ரை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறந்துடாமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிறீங்க. நீங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நானும் இதோட கிளம்புறேன். உங்களை வேறு ஒரு ரெசிபியோடு மீட் பண்ணுறேன். பாய்.